பிரதோஷம் வந்து போயிட்டுருந்தேன். கொஞ்சம் காலமாக போக முடியல. அதனால் சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணான்றாங்க. அடுத்த மாதம் வந்து கோயில் விசேஷம், நம்ம ஊர் கோயிலில் வந்து விசேஷம் நடக்கும். அடுத்த மாதம் வந்து எப்போனாக்கா அமாவாசை. இந்த வர அமாவாசை இல்லாமல் அடுத்த அமாவாசை வந்து நம்ம ஊரில் வந்து கோயில் விசேஷம். போனோன்னாக்கா 5-6 நாளும் விசேஷமாக தான் இருக்கும். மெயினாக வந்து வேஷம் கட்டி மயானம் அடிக்கிறது போகிறது எல்லாமே நானே தான். வருஷம் வந்து எப்பயும் போகிறது. இப்போ போன வருஷம் நான் வீடியோ போடல, இந்த வருஷம் வீடியோ போடுறேன். அனைவரும் பாருங்கள், மயானம் அடிக்கிறது எப்படி அந்த எல்லாமே வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப சந்தோஷம் மாலை வேளையில் லைவில் வந்ததுக்கு. நம்ம சாய் சிஸ்டரு ஆதி சிஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சூப்பர் அண்ணான்றாங்க. நம் தோஷங்கள் போக்க பிரதோஷம் அண்ணா. ஓகே. ஆனால் போனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் போய் இப்போ 7 மாதத்துக்கு 8 மாதம் ஆகிடுச்சு. பிரதோஷனாக்கா கண்டிப்பாக இந்நேரம் குளிச்சுக்கிச்சு. நான் பழமையான சிவன் கோயில் அது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேனாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும், நன்மையாக இருக்கும். அந்த நாள் வந்து வருமானம் நிறையா கிடைக்கும். நம்ம எப்பயும் போல் இப்போ கஷ்டமாக உட்காந்துருக்கோம் பாருங்கள், அது மாதிரி இருக்காது. வருமானம் நிறையா கிடைக்கும். பிரதோஷத்துக்கு கண்டினியூவாக போயிட்டு இருந்தால் போயிட்டே இருக்கணும். நிறுத்தினாக்கா கஷ்டத்தை கொடுக்கும். மறுபடியும் என்னால் தொடர்ச்சியாக போகணுன்னு பார்க்குறேன், முடியல. இப்போ இன்றைக்கோட நேற்று நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவிச்சு சாப்பிட்டேன். அதான் ஏதாவது தடுங்கல் வரும். நான் இப்போ தான் லைவ் முடித்தேன். ஆமாம், நான் வந்து தப்பாக நினச்சேம்மா. லைவ் வரும்போது நான் சாயந்தரத்துக்கு மேலே லைவ் போட்டால் கண்டிப்பாக வருவேன். நான் காலையிலே மீனுக்கு போயிட்டுருங்களா பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு. காலையில் மீனுக்கு போயிட்டேன்னாக்கா மத்தியானத்துக்கு மேலே தான் வருவேன். மத்தியானத்துக்கு மேலே வந்தேனாக்கா உடனே ரெஸ்ட் எடுத்துருவேன். என்னால் இந்த உட்காந்துட்டு தெப்பை வீசுகிறோம்ல, தண்ணியில் மிதந்துக்கிட்டே தெப்பை வீசுகிறோம். அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப டயர்டாகிடும். கீழே நின்று வீசினாக்கா அந்தளவுக்கு சோறு கொடுக்காது உடம்பு. ரொம்ப சோர்வாகினத்தால நான் படுத்துருவேன் வந்த உடனே. அதுக்கப்புறம் தான் 4 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு பார்ப்பேன். எல்லார் வீடியோலையும் போய் பார்த்து எல்லாருக்கும் லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டுட்டு திருப்பி வந்து 4:30 தான் எனக்கு டைமு. சரி, அதை விட்டாக்கா நம்ம அப்புறம் டைம் கிடைக்காது. பொழுது போயிடுச்சுன்னா ரேடியோ போட்டு விட்ருவாங்க. வீட்டில் பசங்களாம் இருக்கும், ஒரு இறைச்சலாக இருக்கும். இருட்டில் வேறு எங்கேயும் போய் லைவ் போட முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், 4:30க்கு லைவ் போட்டுருவேன். அது வந்தாலும் வரலனாலும் 1 மணி நேரத்துக்கு வந்து லைவ் போட்டு பேசிட்டு இருப்பேன். அச்சோ அப்படிலாம் இல்லை அண்ணா அப்படின்றாங்க. நம் தோஷங்கள் போக்கும் பிரதோஷம். எதுக்கு அச்சோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையே. அந்த பிரதோஷம் வந்து கண்டினியூவாக இருக்கணும். ஆனால் நல்ல பயன் உள்ளது. பிரதோஷத்தை மட்டும் போனாக்கா அந்த நந்தியோட அபிஷேகம் பார்த்துடணும். ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு தீபார்த்தனை வாங்கிட்டு வரணும். அச்சோ அப்படிலாம் இல்லை அண்ணா அப்படின்றாங்க. இங்கே நம்ம தெருவிலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குமா, அது வந்து ஐயர் என்ன நேரம் ரேடியோ போட்டிருப்பாரு, ஆள் வரவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல. இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில், பழமையாய்ந்த கோயில். என்னோடய வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். அப்பப்போ சிவனை பற்றி வரும்போது அந்த கோயிலை போட்டிருப்பேன் நான். வணக்கம், மாலை வணக்கம் அனைவருக்கும். வாங்க நண்பர்களே, என்ன சாப்பாடுன்னா இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை, முட்டைகோசு பொரியல். முட்டைகோசு பொரியல் வச்சுருந்தாங்க. நான் நேற்று வச்சு இந்த சிக்கன் குழம்பை ஊற்றி விளாசிட்டேன். இன்றைக்கி வந்து பிரதோஷம்னு தெரியாமையே. நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியலமா, ரொம்ப சிரமமாக இருக்குது. நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு மீன் பிடிக்கிற நாள்லேருந்து வெறும் கவிச்சி மீன் குழம்பு அப்படின்னு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமைனாக்கா ஒரு தடலடி ஏன்னா வந்து சோளக்கொலையில் பூந்த மாதிரி ஒரு அதுமாரி பண்ணி விட்டு அதில் நேற்று சிக்கன் குழம்பு மீந்து இருந்துச்சு. என் சும்மா இல்லை, காலைல இட்லிக்கு போட்டு சாப்பிட்டு இப்போ வந்தோடனே சாப்பாடில் போட்டு சாப்பிட்டேன். பிரதோஷத்துக்கு போக முடியல. புளிச்சக்கீரை, ஆமாம், அது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புளிச்சக்கீரை வந்து அவங்க தான் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறான், அதில் கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்து எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு. ஆனால் அதே மெயின்ஸ்லாம் கிடையாது, சைடிஷ் தான்.